வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 91ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய 2வது அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தன்னை போல் இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி வித்து, நுண் உயிரில் தொடங்கிய ஆசை தாவரத்திலும் தன்னை போன்ற செடியை உருவாக்குகிறது. தாவர இனங்களிலே கோடிக்கணக்கான வகைகள் எப்படி வந்தன என்றால், தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்ற 2 வகை உண்டு. தன் மகரந்த சேர்க்கையில் அந்த வகை அதிலே ஒரு புதிய செடி உருவாகுமே தவிர புதிய இனம் உருவாகாது. இப்போ 2 வகையான பயிர்கள் இணைந்தால் புதிய வகை வர வேண்டும் என்றால் அது வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அதன் கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி, அயல் மகரந்த சேர்க்கை. ஒரு மலரின் மகரந்தம் இன்னொரு வகையான மலரின் மகரந்தத்தோடு கலக்கின்ற போது புதிய வகையான ஒரு தாவரம் உருவாகும். இதுல 2 தாவரங்களுடைய குணங்களும் அந்த வித்தின் வீரியத்திற்கு ஏற்ப விகிதாச்சாரம் அமைந்திருக்கும். அதில் கூட அந்த மலர்களை நாம் பார்க்கின்ற போது டார்க் கலர்ஸ், அடர்ந்த நிறங்கள் எல்லாம் மையத்தை நோக்கி இருக்கும். வெளிர் நிறங்கள் இதழ்களை நோக்கி வெளிப்புறத்தில் புறவட்டத்தில் அமைந்திருக்கும். இப்போ இதுலேயும் காரணம் என்ன என்றால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அணுக்குடைய திணிவுக்கு தகுந்தாற்போல் மையம் கொள்ளும். இது எல்லா ஜீவன்களிலும் ஆண் பெண் என்ற பால் உறுப்புகள் தோன்றுவதற்கு இது அடிப்படை. எப்படி மலரிலே ஏதோ ஒரு மலரின் மகரந்தம் காற்று அடிக்கின்ற போது அதில் பறந்து வந்து இன்னொரு மலரிலே விழுகிறதோ, அதுபோல வந்து விழுவது ஆண்மை, ஏற்றுக்கொள்வது பெண்மை என்ற வகையிலே தான் மற்ற எல்லா ஜீவராசிகளிலேயும் இந்த ஆண் பெண் அமைப்பு அமைந்திருக்கும். சரி, இப்போ விதை மண்ணில் விழவில்லை என்றால் அதில் உள்ள காந்தலைகள் திணியை பெற்று மையத்தில் கெட்டிப்படும். அந்த பருப்புக்குள் உணர்கின்ற ஆற்றல் திணிவாகி ஒரு புழு தோற்றம் உருவாகும். அது சுற்றிருக்கின்ற பருப்பை உண்டு வளர்ந்து அது முடிகின்ற நேரத்தில் துளை விழுந்துவிடும் இல்லையா? அது வழியாக வெளியே வருகின்ற போது தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் இல்லாத காரணத்தினால இன்னொன்றை சார்ந்து வாழக்கூடிய நிலை அமைகிறது. இப்போ தன்னால் உணவு உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றால் இறந்து போகிறது தானே. ஏன் இன்னொன்றை உண்டு வாழ
முனைகிறது. கல்லைத்தான் மண்ணைத்தான் கரைக்கத்தான் குடிக்கத்தான் கற்பித்தான் என்றார் ஔவையார். இது நமக்கு இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். ஏன் என்றால் நுண் உயிரிலேயே ஆசை பிறந்து விட்டது. அந்த உரசல் என்ற சுகத்தை தொடர்ந்து தூக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதன் ஆயுளுக்கு பிறகும் ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய தன்மையாக உருவெடுத்தது. எனவே அந்த ஆசை பிறந்ததனால் அதை விட்டுவிட முடியாது. அப்ப உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை நுண்ணுயிரிலே பிறந்து தாவரங்கள் வரைக்கும் வந்திருக்கிறது. இதிலிருந்து அடுத்த வளர்ச்சி பெற்ற புழு, இதற்கு வேறு இணைப்பு கிடையாது. இப்ப புழு வந்ததற்கும் காரணம் என்ன என்றால், தாவரங்களிலே பஞ்சபூதங்களை கொண்டு அது தன் உணவை உற்பத்தி செய்து கொள்ளும். ஆனா நீர் இல்லை என்றால் காத்து எப்பவும் இருக்கும், சூரிய வெளிச்சம் எப்பவும் இருக்கும், மண் சத்து எப்பவும் இருக்கும். அடுத்து தேவையானது முக்கியமானது நீர். நீர் மழை பெய்யவில்லை என்றால் என்ன செய்யும்? உணவை உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப அந்த ஜீவன் துன்பம் அடையும். தாவரங்களிலேயும் துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெறும். இதுதான் கீதையில சொல்லப்பட்ட தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்போதெல்லாம் துன்பங்கள் நேர்கின்றனவோ அதை துன்பத்தை நீக்கி இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, பெருக்கிக் கொள்வதற்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்பது அந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை. ஆனால் எப்படி புரிந்து கொண்டோம்? அதர்மம் மேலோங்கி தர்மம் அழிகின்ற போது கிருஷ்ண பரமாத்மா வருவாங்க, ராமபிரான் வருவாரு அப்படின்னு புரிந்து கொண்டோமே தவிர, எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் நேர்கின்றனவோ அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெறுகின்ற அறிவுதான் அவதாரம் என்று கீதை பேசியிருக்கிறது. நமக்கு சொன்னவங்க தான் சரியா தெளிவா சொல்லலை. அந்த அறிவின் எழுச்சி தான் துன்பத்தை நீக்கக்கூடிய தன்மையிலே அடுத்த கட்டத்திற்கு தாவுகிறது. இப்ப இடம் விட்டு இடம் போனால் எங்கே நீர் கிடைக்கும் அங்க போய்க்கலாம் இல்லையா? அது பெற்ற பிறகுதான் தெரிந்தது வேறு இணைப்பு இல்லை. இப்போ நீர் கிடைத்தாலும் மண் கிடைக்காது, நீர் கிடைத்தாலும் மண் கிடைக்காது. இப்ப அடுத்த வகை துன்பம் வந்தது. இதுல கூட பாருங்க, இப்ப நம்ம வணிகத்துல வாங்குதல் கொடுத்தல் சொல்றோமே, இயற்கையே அப்படித்தான். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும், ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். வேறு இணைப்பை இழந்தது, நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்பை பெற்றது. அடுத்தது என்ன? நகர்ந்து போகுது, ஆனா உணவை போய் சேர்வதற்குள்ள வெயிலின் கடுமையினால என்பதில் அதனை வெயில் போல காயுமே வல்ல சொன்ன மாதிரி எலும்பில்லாத புழுவை வெயில் சுட்டெரித்து கொன்று விடுகிறது. இப்ப அடுத்த வகை கஷ்டம் வந்துருச்சு. வேகமா போனா பரவாயில்லை. மீண்டும் அறிவு எழுச்சி பெறுகிறது. எப்படி வேகமா போக முடியும்? பறந்து போனா வேகமா போயிடலாம் இல்லையா? அதுக்கு தகுந்தாற் போல புழுவினுடைய அடுத்த சந்ததி புழுவாக பிறந்தாலும் பூச்சியாக மாறுகிறது. பட்டுப்புழு, இது போன்ற குளவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்பது புழுதான். ஆனா தன்னை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கி கொண்டு அதுல சில நாள் அறிவுல இருக்கும், ஹைபர்னேஷன் சொல்றாங்க. அப்போ அதனுடைய புழு தன்மை குறைந்து சிறகுகள் முளைக்கின்ற போது பறந்து போகக்கூடிய ஆற்றல் வந்த உடனேயே தான் கட்டிய கூட்டை உடைத்து விட்டு வெளியே பறந்து விடும்.
இந்த இடத்துல மனிதர்களாகிய நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. மனிதர்களாகிய நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? இப்ப நம்ம 6 அறிவுன்னு சொல்றோம். நாம பிறந்தது, மனிதனாக பிறந்து 6 அறிவுன்னு சொல்றோம். ஆனா வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்ற போது 6 அறிவாக தெரியல, 5 அறிவா தான் தெரியுது. அப்போ ஒன்றை நாம் இழந்து விட்டோம். 6லிருந்து மேன்மை பெறுவதற்கு பதிலாக 6லிருந்து 5ஆக வாழ்ந்து கொண்டு பெருமை மட்டும் பேசுவோம். இப்ப இந்த புழு என்ன பண்ணிருக்கு பாருங்க, 2 அறிவாக பிறந்தது 3 அறிவாக வளர்ச்சி பெற்று விட்டது. இப்ப யார் பிறப்பிலே சிறப்பு? புழு பிறந்ததிலே சிறப்பா? மனிதன் பிறந்ததிலே சிறப்பா? அது 2ஆ பிறந்து 3 ஆச்சு. நம்ம 6ஆ பிறந்து 5ஆ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெட்கப்படுவதா? இல்ல பெருமைப்படுவதா? எனவே இதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பக்கத்துல எனவே இதை புரிந்து கொள்கின்ற போது வளர்ச்சி தான் அறிவுடைய இயல்பு. சரி. இப்ப இதுல இன்னொரு வான்காந்த தத்துவம் இதுல அடங்கி இருக்கு. புழுவா பிறந்தது, கூட்டை அமைத்துக் கொண்டு பூச்சியா மாறியது, வளர்ச்சி சரி. இதுல அடுத்த வான்காந்த தத்துவம் எப்படி அடங்கி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மாம்பழத்து வண்டு. அதே போல வீட்டுல பருப்பு டப்பா வச்சிருப்போம். அந்த பருப்புல இருந்து வண்டுகள் வெளியே வரும். நாளாச்சுன்னா. இப்போ தாவரத்தில இருந்து 2 அறிவு புழு தான வரணும். 3 அறிவு வண்டு வந்திருக்கிறதே. எப்படி ஜம்ப் பண்ணி வர முடியாதே? 1 to 1லிருந்து 3 போ முடியாதே. என்றால் இந்த புழு பூச்சியாக மாறிச்சு பாருங்க. இந்த அறிவின் அனுபவம் இது மட்டுமல்ல, எல்லா இயக்க அனுபவங்களும் வான்காந்தத்தில் பதியும். அந்த பதிவு எங்கும் பிரதிபலிக்கவும் செய்யும். அப்போ புழுவிலிருந்து பூச்சியினம் வந்த பிறகு இந்த பிரதிபலிப்பின் தாக்கத்தின் காரணமாக தாவரத்திலிருந்து நேரடியாக வண்டாக உருவாகிவிட்டது. அது பறந்து போய் தன் உணவை தேடிக்கொள்ளும். 3 அறிவாச்சா? இப்ப அடுத்தது பறந்து போனாலும் மாலை நேரமாகின்ற போது மலர்கள் சூம்பிவிடும். இதழ்கள் மூடிக்கொள்ளும். இப்ப உள்ளே சிக்கிய பூச்சி வெளியே வர முடியாது. இறந்துவிடும். பறந்து வந்த பிறகும் துன்பம் நீங்கவில்லை. இப்ப அடுத்து என்ன தேவை இருக்கிறது? இதை அறிந்து கொள்ளக்கூடிய வகை என்ன? இதழ்கள் மூடுகின்ற நேரம் என்பதை அறிந்து கொள்வதற்கான வகை என்ன? அப்ப பார்க்கணும். பார்த்தா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப அடுத்து 4வது அறிவாக பார்க்கக்கூடிய திறனுடைய கண்கள் உருவாயின. ஊர்வன. அடுத்து ஊர்ந்து போனாலும் பின்னால் வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொள்ள முடியுதுல. அப்போ செவி புலன். இப்ப பாம்புக்கு செவி இருக்கா? கட் செவின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு காது கிடையாது. சில பேர் ரொம்ப ரகசியம் பேசுறதையும் ஒட்டு கேட்டோம் வச்சுங்களேன், அவங்களுக்கு சரியான பாம்பு காது அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? பாம்புக்கு காது இல்ல, ஆனாலும் கேட்டுரும்.
அது போல மிக நுணுக்கமாக கேட்கக்கூடிய திறஞ்சிருந்தால் அது ஒட்டு கேட்கிற போது பாம்பு காதுன்னு கமெண்ட் சொல்லுவாங்க. அது முறுப்பாக வெளிப்பட்டது விலங்கினங்களில. இதுல பறவைகள் எங்கே தோன்றுகின்றன, விலங்குகள் எங்கே தோன்றுகின்றன? 2 வகை. ஒன்று ஆகாயத்தில் போகக்கூடிய ஜீவன், மற்றவை நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஜீவன். இதனுடைய பூர்வீகம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, புழுவின் சந்ததி விலங்குகள் வரைக்கும், பூச்சியின் சந்ததி பறவைகள் வரைக்கும். எதுவுமே வீண் போறதில்லை. வந்த வரலாறு, பெற்ற அனுபவம் எதுவுமே வீண் போறதில்லை. புழுவாக வந்தது விலங்குகள் மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. பூச்சியாக வந்தது பறவைகள் வரைக்கும் வந்து நின்று போச்சு. மனிதனும் பறந்துகிட்டு இருந்தான் சொல்லுவாங்க. நாரதர், லங்கேஸ்வரன் இவங்களை அப்படியே கைலாத்துல இருந்து லிங்கத்தை தூக்கிட்டு பறந்து போனான் இல்லையா சிலோனுக்கு, அப்படிலாம் கதைகள் சொல்லுவாங்க. ஆனா நாம் இப்போ விமானத்தை கண்டுபிடிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டோம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இப்படி மனிதனுடைய அறிவு திறம், நமக்கு வேண்டிய வசதிகளை உடலால் செய்ய முடியவில்லை என்றாலும் கருவிகளால் பெற்றுக்கொண்டோம். இப்ப 5 அறிவுல இருந்து 6 அறிவு வரணும். தேவை என்னன்னு பாருங்க. விலங்குகள், பறவைகள் எல்லாமே 5 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இதை ஒட்டித்தான் சிந்திக்க முடியுமே தவிர தான் என்ற உணர்வதற்கு கிடையாது. நான் அப்படின்னு எதுக்குமே நினைக்க முடியாது. அப்ப அந்த நான் என்ற உணர்வு, அறிவே நான் என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதையும் அதே அறிவின் எழுச்சி தான் 2 விலங்கினங்கள் சேர்ந்து ஒரு புதிய ஜீவனாக வருகிறது. அதாவது யாழி என்ற ஒரு இனம் இங்க சிவன் கோவில்களிலே நீங்க பார்க்கலாம். குதிரையும் சிங்கமும் சேர்ந்தார் போல இருக்கும். யாழி என்று சிங்க தலை, குதிரை உடம்பாக இருக்கும். யாழி என்று எழுதியிருப்பாங்க. இந்த யாழிக்கும் குரங்குக்கும் ஏற்பட்ட ஒரு இணைப்பு மனித குரங்காக மேன்மை பெறுகிறது. இந்த மனித குரங்கின் வளர்ச்சி தான் நாம. இது எப்படி குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று எல்லாரும் சொல்றாங்க, விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனா விஞ்ஞானமே என்ன சொல்லும், 2 டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் சேர்ந்தால்தான் ஒரு புதிய இனம் உருவாகும் அப்படின்னு விஞ்ஞானம் பேசுது. அப்ப இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் குரங்கில் இருந்து குரங்கு பிறக்குமே தவிர மனித குரங்கோ மனிதனோ பிறக்க முடியாதே. என்ன ஒண்ணு இருக்கு. இது யாழியாகத்தான் இருக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த சிற்பம் தான் ஆதாரம் அப்படின்னு இருந்தது அப்படின்றத உள்ளுணர்வாக உணர்ந்து சிலை வடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதோட இயல்பு என்ன அப்படின்றத விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வகை இனம் இருந்திருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான குணம்சம் என்ன என்றால், விலங்குகளிலே வளர்ந்த விலங்கு
தன் இனத்தை சேர்ந்த இன்னொரு வளர்ந்த விலங்கை உண்ணாது. பன்றி, பாம்பு இது போல சில ஜீவராசிகள் குட்டி போடும்போது ஒரு குட்டியை சாப்பிட்டுருமாமா. அப்படி ஒரு இருக்கு. ஆனா அதுவே வளர்ந்த பன்றி சாப்பிடுதா? இல்ல. ஆனால் இந்த யாழி என்ற ஒரு விலங்கு மட்டும் தன் இனத்தை தானே கொன்று புசித்தது. அதனால் அவருடைய பாசல் ரெக்கார்ட்ஸ், மரபு பதிவுகள் கூட விஞ்ஞானத்திற்கு கிட்டவில்லை. அதனால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று விஞ்ஞானம் முடித்துக் கொண்டது. சரி, இப்ப மனித குரங்கு என்னெல்லாம் செய்யும்? நம்ம டிஸ்கவரி சேனல்ல பாக்குறோம். கம்பெடுத்து சண்டை போடுது, ஒண்ணு அடிச்சுக்குது. இப்ப கம்பெடுத்து சண்டை போடலான்னு யார் கத்து கொடுத்தாங்க? சரி, கம்ப்யூட்டர் கீபோர்டு வச்சுக்கிட்டு ஏபிசிடி அடிக்குது. இன்னொரு 50 வருஷத்துல மனித குரங்கு பேச கூட செய்யலாம். ஏதாவது புக்கு கூட எழுதினாலும் எழுதலாம். இப்பதான் ஆர்டிபிஷியல் மனிதன், ஏஐ, எவ்வளவு அறிவு விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்குங்க அதுல. அது சிந்தித்து மனிதனை போலவே செயல்படக்கூடிய திறம் இருக்கு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த மனித குரங்கே மனிதனாக மேன்மை பெற்றது. இதுல எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்தது இன்னொன்று என்னன்னா, இந்த ஜீவன்கள் எல்லாமே முதலில் எங்கே தோன்றியன? நீரிலா, நிலத்திலா என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, நீர்வாழ் தாவரங்கள், நீர்வாழ் ஜீவராசிகள், இந்த ஆமை, மீன்கள், மீன் துள்ளி தரையில விழுந்துரும், மறுபடியும் தண்ணி நோக்கி தான் வேகமா ஓடும். ஒரு வேக போக முடியவில்லை என்று சொன்னால் இறந்து போயிடும். அப்ப நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு ஜீவன் வந்திருக்கலாம். இதைத்தான் தசாவதார கொள்கை என்று தத்துவத்தில் சொல்லி வச்சாங்க. டார்வின் தியரியும் அதைத்தான் சொல்லுது. முதல் ஜீவன்கள் நீரிலே தான் தோன்றின என்பது தசாவதார தத்துவம். அதையே டார்வின் தியரியும் ஒப்புக்கொள்கிறது. இது என்ன சொல்லுச்சு? மீன், நீர்வாழ் ஜீவன் மீன், மச்சாவதாரம். அப்புறம் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஜீவன் எது? ஆமை, கூர்ம அவதாரம். பிறகு நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஜீவன் வந்திருக்கலாம். அப்ப நிலத்தில் வரணும்னு சொன்னா உணவுக்கு என்ன செய்யறது? அப்ப பூமிக்குள் இருந்த கிழங்குகளை உண்டு வாழ்ந்திருக்கலாம். அப்போ பூமி மண்ணை தோண்டி கிழங்கு எடுக்கணும் சொன்னா மூக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப எந்த ஜீவன் மண்ணை தோண்டி போகிறதுன்னு பாத்தீங்கன்னா பன்றி. வராக அவதாரம். அதன் பிறகு எந்த விலங்கில இருந்து மனிதன் வந்திருப்பான்? மனிதனை போன்ற முகஜாடை உள்ள விலங்கு எதுன்னு பார்த்தாங்க. சிம்மம், தாடி மீசையோட இருந்தது. சரி, நரசிம்ம அவதாரம். இந்த சிம்மத்தில இருந்து மனித இனம் தோன்றியது, நரசிம்ம அவதாரம். அடுத்தது மனிதனே வந்தான், வாமன அவதாரம். அப்புறம் பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கடைசியில 9 வந்திருக்குது. கல்கி அவதாரம் வரும் என்றைக்குன்னு சொல்லல.
ஸோ அப்போ உலகத்தில் அழிவு ஏற்படும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை 3ஆம் உலக யுத்தமா, இல்லை நோய் கிருமிகளால் மனிதனுடைய அறிவா என்றது இனி வருங்காலம் நிரூபிக்கும். சரி, இப்போ 9 அவதாரங்களில மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம இந்த 4ம் பேசவில்லை. எப்போ பேச்சு வருது? வாமனன் பேசினான், கிருஷ்ணன் வரைக்கும் பேசினான். அப்ப ஏன் இப்படி தத்துவத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்போ வாமன அவதாரம் என்றால் என்ன? ஒரு சின்ன சிறுவன் வரான், மாபலி மன்னன் பெரிய சக்கரவர்த்தி, அவரிடத்துல யாசகம் கேட்கிறான், 3 அடி மண் வேணும் அப்படின்னு. இன்றைக்கே 3 அடி பெரிய விஷயம் இல்லை. இது நடந்த காலத்துல எல்லாம் போட்டல் கடை இருந்திருக்கும், வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு எங்க வேணுமோ எடுத்துருக்கலாம். இருந்தாலும் வந்து கேட்டான். சரி, பையன் கேட்கிறான், எடுத்துக்கொண்டார். தானம் பெற்ற பிறகு இந்த சிறுவன் விஸ்வரூபம் எடுத்தான். ஒரு காலால் பூமியை அளந்தான், மறு காலால் மேல் லோகத்தை அளந்தான். 3 அடி கொடுக்குற சொன்னியே, எங்க வைக்கிறதுன்னு கேட்டான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலேனர். கதை முடிஞ்சது. இப்படியே இருக்குது கதை. யாரை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்ப நாம் யோசிச்சாத்தானே உயிரின வரலாறு புரியும். இப்போ ஏற்கனவே சொன்னது போல அந்த காலத்துல எல்லாம் பொட்டல் கடை இருந்திருக்கும். யார்கிட்டையும் போய் பட்டம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வேணும் அப்படியே பட்டா போட்டுக்க வேண்டியதுதான். இப்பவே எங்க அரசியல்வாதிகள் எல்லாம் புறம்போக்கு நேரத்தை பட்டா போட்டுக்கிட்டாங்க. கோவிலுக்கு சொந்தமான லட்சக்கணக்கான ஏக்கரை சுவாகா பண்ணிட்டானுங்க. அந்த காலத்து 3 மண்ணுக்கா பிரச்சனை? ஸோ பேசிக்கலி முட்டாள்தனமா இருக்குது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது, மகாபலி 3 அடி கொடுத்துட்டார். 1 அடியால பூமி அளக்கிறார். இப்போ தானம் தந்தது இவருடைய சைஸுக்கு தான், அதுவும் இவருடைய 1/4 அடி சைஸுக்கு தான். ஆனா அவன் என்ன பண்ணினா, தானம் பெற்ற பிறகு உருவத்தை விஸ்வரூபமாக்கிக்கிட்டான். இது பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. கான்ட்ராக்ட் எந்த கண்டிஷன்ஸ்ல கான்ட்ராக்ட் போட்டீங்களோ அதுதான் அப்ளிகபிள். இல்லை இல்லை இதுதான் அப்படின்னீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. கடைக்கு போகிறோம், 1 மீட்டர் துணி எவ்வளோன்னு கேட்குறோம், 200 சரி, எனக்கு 2 மீட்டர் கொடுன்றோம். அவர் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பார், அளக்கிறார். இல்லை 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 இல்லை, நான் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறேன், இதில் அளந்து கொடுங்கன்னு சொன்னால் அளந்து கொடுப்பானா, வெளியே அனுப்புவானா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. அப்போ இது அடிப்படை தப்பு. சரி, அதையும் விட்டுருவோம். 1 அடியால் பூமி அளந்தார், ஓகே. மறு அடியால் மேல் லோகத்தை அளந்தார். சினிமாவில் பார்த்துருக்குறோம், அப்படியே கால் நீட்டினார்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்படி நினச்சி பார்க்குறேன். 25,000 மைல் சுற்றளவுடைய இந்த பூமி, இதை 1 கால் அளந்துட்டார். சூரியனே 19 லட்சம் மடங்கு பெருசு. இதுபோல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள், அதுபோல் பல மண்டலங்கள். அப்படின்னா 1 கால் என்ன சைஸ் இருக்கும், அடுத்த கால் என்ன சைஸ் இருக்கும்? சரியா? ரைட்டு. இப்ப அடுத்தது
மாபலி தானம் தந்தது அவனுடைய எல்லைக்குட்பட்ட நாட்டுக்குள்ளதான். மாபலி பூமி முழுவதும் ஆண்டதாக அங்கு குறிப்பு இல்லை. அப்ப அடுத்தவன் சொத்தை இன்னொருத்தன் தானம் கொடுக்க முடியாது இல்லையா? அடுத்தவன் சொத்தை இன்னொருத்தன் தானம் கொடுக்க முடியாது. சரி, இப்ப எத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்ன? அது வேணுமில்ல. வெறும் கேள்வி மட்டும் கேட்டா நாத்திகம்பாங்க. பதில் வேணுமில்ல. இப்ப பதில் என்ன என்றால், முதல்ல வாமன் எடுத்துக்குங்க. ஒரு சிறுவன் என்ன பண்ணினா, விஸ்வரூபம் எடுத்தான். என்ன ரேஷியோ இருக்கும்? 1:infinite. அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்க? அணு எவ்வளவு சிறுசு? அப்ப அணுவே தான் பிரபஞ்சம் ஆகுது. எனவே சிறுவன் வடிவிலே வந்தான், விஸ்வரூபம் எடுத்தான் என்றால் அணுவாக உயிராக வந்தது, பிரபஞ்சமாக விரிந்தது. எது விரியும்? எது விரிய முடியும்? ஒரு ஜீவனிலே, அதுவும் குறிப்பா மனிதனிடத்துல தான் விரிய முடியும். மற்ற ஜீவனுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்ப நம்ம எதை கொண்டு விரிய முடியும் என்றால், அணுவை நினைத்தால் அணுவாக மாறுகிறோம். அண்டத்தை நினைத்தால் அண்டமாக மாறுகிறோம். எது மாறுகிறது? மனம். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். சரி, இந்த மனிதனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன? 3 அடி வேணும் கேட்டான்ல, அப்ப பேச்சு. எனவே வாமனன் என்றால் பேச்சு ஆற்றல் உள்ள வாயும், சிந்தனை ஆற்றல் உள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன். வாயும் மனமும் இணைந்த வாமனன். மனதின் இயல்பு நுணுகியும் நிற்கும், விரிந்தும் இருக்கும். சரியா? இப்ப மாபலி யார் என்றால் ஆணவம். தான் பெரிய கொடையாளி, ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்ற பெரிய ஆணவம். அந்த ஆணவத்தை அடக்கினால்தான் விஸ்வரூபத்தை தரிசிக்க முடியும். அப்ப ஆணவத்தை அடக்குவது என்ன செய்யறது? இறைவன் திருவடியை தலையிலே வச்சா ஆணவம் புதைந்து போகும். அவ்வளவுதானே. இப்ப எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன? உயிரின வரலாற்றிலே விலங்கிலிருந்து மனிதன் பிறந்து விட்டான். இவனுக்கு பேச்சு ஆற்றலும் சிந்தனை ஆற்றலும் வந்துவிட்டது. சரி, அடுத்து என்ன தேவை? உணவு தேவை. அப்ப உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்தது. எப்போ நாடோடி போல ஓடிட்டு இருக்க முடியுதா? சில இடங்கள் உணவு கிடைக்கல. நீண்ட தூரம் நடந்தே போற போது பசி மயக்கத்துல செத்தும் போயிருக்காங்க. அப்ப உணவு தானே அவனுக்கு அடிப்படை தேவை. அப்ப மனிதனுடைய அறிவு என்பது சிந்தனை திறம் வாய்ந்தது இல்லையா? அதனால் சும்மா இருக்க முடியல. அப்படி எதையாவது நோண்டி பார்த்தான். மண்ணை கீறிய போது ஒரு விதையை கண்டான். அந்த விதையை பார்த்தா தான் உண்ட ஒரு பழத்தின் கொட்டை என்பதை கண்டுகொண்டான். அப்போ விதையை மண்ணிலே மூடி வைத்தால் செடி முளைக்கும் என்ற முதல் விஞ்ஞானி, மனித வரலாற்றிலேயே முதல் விஞ்ஞானி இவன் தான். அவனுக்கு யாரும் PhD கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. விதையை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டானே, அவன் தான் முதல் அக்ரி கிராஜுவேட் PhD. சரி, விதையை போட்டு மூடி வச்சான். பிறகு மழை பெய்ந்த போது முளைச்சது, விவசாயம் வந்தது. விவசாயம் விதை போட்ட உடனேயே எங்க போட முடியும்? தண்ணி இருக்கிற இடத்து பக்கத்துல விதை போட்டா தானே விவசாயம் பார்க்கறது வசதியா இருக்கும். தண்ணி வசதி இருக்கணுமே.
அப்ப ஆற்றங்கரைகளிலே தங்க ஆரம்பித்தான், விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். அப்போ ஒரு இடத்திலே நிரந்தர முகவரி அமைகிறது. இதுவரைக்கும் நாடோடியாக வாழ்ந்த மனித குலத்திற்கு நிரந்தரமாக தங்க வேண்டிய முகவரி அமைகிறது. ஒரு இடத்துல தங்கணும்னு சொன்னா அப்புறம் அடுத்தது பாதுகாப்பு வேணும் இல்லையா? ஒண்ணு. அப்ப பாதுகாப்புக்கு இது கீழெல்லாம் எல்லா விலங்குகளும் வரும். பல விலங்குகள் மரம் ஏறாது. அப்போ ஆபத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு மரத்தின் மீது பரண் அமைப்பது. அதாவது பூமியில் இல்லாம மேல மரத்துல அமைத்து கொண்ட பரண். இப்போ பூமி விட்டு 3வது ஃப்ளோர்ல இருந்தா அதுக்கு என்ன பேருங்க? அபார்ட்மெண்ட்ன்னு பேரு. அப்ப அன்றைய அபார்ட்மெண்ட் தான் அன்றைய பரண் தான் இன்றைய அபார்ட்மெண்ட். சுத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறோம். மண் நமக்கு சொந்தம் இல்ல. அப்ப வீடு கட்டுவதற்கு மரத்தை வெட்டித்தானே கட்டணும். அப்ப கோடாரியை கண்டெடுத்தான். பரசுராம அவதாரம். அடுத்தது விவசாயம் செய்வதற்கு மண்ணை உழுது தயார்படுத்தணும். அதுக்கு கலப்பை என்றொன்று கண்டுபிடிச்சான். பலராம அவதாரம். இப்போ விவசாயம் நடக்குது. பரண் அமைத்து குடியிருக்கவும் வசதி கிடைச்சிருச்சு. எல்லாரும் குழுவாக இருக்கிறாங்க. அடுத்த ஒரு கூட்டம், நாடோடி கூட்டம் வருது. அவனுக்கு விவசாயம் தெரியாது. இவன் தானே முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறான். நிறைய உணவு இருக்கேன்னு பார்த்தோன்னே எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். கொடுத்தான். 2 கூட்டமும் நட்பாகி விட்டது. சில சமயம் இவன் யோசிச்சான், நமக்கே தேவையா இவனை கொடுத்து போட்டு அடுத்த அறுவடை வரைக்கும் என்ன பண்றது? இல்லப்பா எனக்கே வேணும். கேட்பானா அடிச்சு பிடுங்கிக்கிட்டான். இப்படி பாதுகாப்பை கருதி ஏற்பட்டது ராமாவதாரம். அரசியல். ராமன் அன்னைக்கு மட்டும் அரசியல் இல்லை, இன்னைக்கும் இந்தியாவில் ராமனை வச்சுதான் அரசியலே நடந்துட்டு இருக்கு. ஸோ ராமாவதாரம் அரசியல். இப்போ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. விவசாயம் இருக்கு, வீடு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அப்புறம் என்ன? என்ஜாய் தி லைஃப். இப்போ ஆடல் பாடல் என்று மனிதனுடைய ரசனை, அதை சொல்ல வந்தது கிருஷ்ணாவதாரம். சரி, இது மட்டும் நின்று விடுமா வாழ்க்கை? இதோட மனிதனுடைய வளர்ச்சி என்பது வெறும் உணவு பாதுகாப்போடு நின்று விடுமா? நிக்காது. இப்போ நம்ம ஏதாவது தேடாம இருக்கிறோமா? இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லி விஞ்ஞானிகள் அங்கங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இவை எல்லாமே அறிவின் வளர்ச்சி. கல்கி அவதார். கல் என்றால் நாளை. நாளைய வளர்ச்சி. நாளை வளர்ச்சி என்னவாக இருக்கும்? 7 அறிவுடைய ஜீவனா, 8 அறிவு ஜீவனா அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அறிவின் வளர்ச்சி தான் நாளைய வளர்ச்சி. அதான் கல்கி அவதார். இப்படி 5 அறிவு விலங்குகளை கடந்து வந்த 6வது அறிவு மனிதன். இவருடைய சிறப்பு என்ன? 6வது அறிவு ஏன் வந்தது என்றால், ரகசியங்களை தோண்டி கண்டெடுத்து வாழ்வின் மேன்மைக்கும் அறிவின் முழுமைக்குமான ஒரு தேடலிலே நிறைவு பெறுவதற்கான ஆற்றல் உடையது 6வது அறிவு. பகுத்த அறிவு, சிந்தனை அறிவு, மறைபொருள் அறிவு. ஏன் வரணும்? 7 ஜீவராசிகள் என்பது 6வது அறிவு வரைக்கும் ஏன் வந்தோம் என்றால்,
சுத்த வெளியாகிய பேரறிவு தான் எழுச்சி பெற்று ஆற்றலானது. அது செயற்கை தானே பிரபஞ்சம். அப்ப பேரறிவு எழுச்சி பெற்றதனால் பஞ்சபூதங்கள் தோன்றின. அதுக்கு மேல ஒரு பூதம் தோன்றவில்லை. அதற்கான வாய்ப்பு இருப்பங்க இல்லை. இந்த 5 பூதங்களில் 5 வகை காந்த தன்மாற்றம்: அழுத்தம், ஒளி, சுவை, மனம். பிறகு 6வது அறிவு தன்னை அறியக்கூடிய அறிவாக வெளிப்படணும். அப்ப என்ன செய்யுது? அது ஜீவன்களை உருவாக்கி வரணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழல் அமைந்த போது, ஏற்கனவே நாம் பார்த்தது தானே, உயிரினங்கள் தோன்றி நுண் உயிராக வளர்ச்சி பெற்று 5 விலங்கு பறவைகள் வரைக்கும் வந்துச்சு. இப்ப 5 என்பது என்ன? ஐவகை புலன்கள். இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்ந்து பயன் கொள்ளக்கூடிய 5 அமைந்த விலங்குகள் வரைக்கும் வந்தாச்சு. அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச புலன்கள், 5 ஜீவன்கள். கணக்கு சரியா போச்சு. ஆனா மூலத்துக்கு எங்கே மலர்ச்சி? பேரறிவாகிய அனைத்தையும் அறியக்கூடிய அந்த பேரறிவை அறியக்கூடிய ஜீவன் எங்கே? அதனால் மலர்ச்சி பெற்றதுதான் 6வது அறிவுடைய மனிதன். அப்போ அறிவின் பிரதிநிதி, பேரறிவின் பிரதிநிதி மனிதன். அதனால்தான் ஹியூமன் இஸ் a சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகள். அப்போ தெய்வத்தை அறிந்து அந்த பேரின்பத்தை சோதிப்பதற்காக வந்த இனம்தான் மனிதன். ஆனா என்னாச்சு? என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா. இதுதான் இப்போ உலகம். சரி, இப்போ அடுத்தது இந்த உயிர் வகைகள் என்று அந்த அமைப்பு வந்ததற்கான காரணம் 8 அம்சங்கள் அப்படின்னு சென்ற வாரம் குறிப்பு சொன்னோம். அந்த 8 அம்சங்கள் என்ன என்பதை அடுத்த அமர்விலே தொடங்கினா முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். எனவே இன்றைக்கு இதோட நிறைவு செய்வோம். வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். சிறப்பு, மிகச்சிறப்பு, தெளிவான விளக்கம். எவ்வாறு உயிரினங்கள் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதனாக வந்து சேர்ந்த அந்த பரிணாம வளர்ச்சியை தெளிவாக எங்களுக்கு ஐயா விளக்கி இருக்கின்றார். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா. ஐயா வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. ஐயா ஒரு சின்ன கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பரிணாம வளர்ச்சியில மனிதனுடைய பிறப்பு தான் இறுதியோ இல்லாட்டி அது பிறகு இருக்கிற சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா? என்னங்க? இந்த பரிணாம வளர்ச்சியில ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்துட்டுது. அந்த மனிதனுக்கு பிறகு வேற ஏதாவது புதுக்கு ஏதாவது வரமுன்ற சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா ஐயா? கிடையவே கிடையாது. அதுதான் பேரறிவு அறியக்கூடிய திறமுடைய பகுத்தறிவோடு மனிதன் வந்தாச்சு. அப்ப இன்னொரு இதுக்கு மேல ஒரு ஜீவனுக்கு வாய்ப்பு தேவை என்ன? இருப்பு எங்க? ஐயா ஐயா முதல் சொன்ன மாதிரி அந்த மனிதன் வந்து இப்ப அது மற்ற மாதிரி ரிவர்ஸ்ல போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. 5ல தான் போய் வாழ்ந்துட்டு இருக்கான். அதானே ஐயா. அப்ப அந்த மனிதன் பிறவிதான் இறுதி பிறவி, அப்படித்தான் சொல்றீங்க? ஆமாமா, இதுதான் கடைசி. அடுத்து ராதாமா.
கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். ஐயா, மிகவும் சிறப்பான விளக்கம். நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அது சரியான்னு தெரியல. இப்போ சொல்லுங்கம்மா. பறவைகள் கத்துறத ஒண்ணு கேக்குது இல்லைங்கய்யா? பறவைகளுக்கு காது இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு. அஞ்சறிவு இல்லையா பறவைகள்? பறவைகள் அஞ்சறிவா? அப்போ 3வது அறிவுங்கிறது எறும்பு, 4வதுங்கிறது எறும்பும் ஊர்வன அந்த புல்லினங்கள். பரப்பனன்னு சொல்றாங்க இல்லையா? பரப்பல் வந்து புல்லினங்கள். சின்ன சின்ன பூச்சி எல்லாம் பறக்கின்ற ஜீவன் தானே. அது வந்து 4வதா? 3. எறும்பு, பூச்சிகள் வந்து 3. ஆமா. 4 4வது வந்து பாம்பு. ஊர்வன. அதனுடைய விரிவாக எது பறக்கிறதுல எது இருக்கு? பறக்கிறது 4 அறிவு ஒண்ணு இருந்துமா தெரியலையே. அதாவது அதாவது அந்த ரெக்கைகள்லாம் இதுவான பிறகு அது ஊற ஆரம்பிக்கிறது அப்படிதானே சொல்றாங்க இல்லையா? அது வந்து விட்டில் பூச்சிக்கு தானே அது மாதிரி. அது மட்டும். ஆமா. மற்ற பரிணாமத்துல பாத்தீங்கன்னா புழுவுல இருந்து தான் பூச்சி. பூச்சி புழுவாகாது. கரெக்ட். சோ அப்ப எல்லா பறவைகளுமே 4 5 தான்மா. பறவைகளை காது கேக்குது இல்ல. ஆமா. அதுதான் கேட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லும்போது காது சொல்றோம், நாக்கு சொல்றோம். ஆனா குரல்ல இருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு சொல்றது அது வந்து காற்றோட ரிலேட்டட், காதோட ரிலேட்டட் தானா? த்ரோட் தான் பேச்சுக்கு வருது இல்லையாம்மா? பேச்சு வந்து எதோட ரிலேட்டட்? நாக்கு, காது 3ம் சேர்ந்த ரிலேட்டட். ஓசை. ஓசை சத்தத்துக்கு வந்து நம்ம காதை மட்டும்தான் சொல்றோம் இல்லையா? ஆமா. ஏன்னா இந்த கேட்டல 2 இருக்கு. காதால் கேட்பது, வாயால் கேட்பது. இல்லையா? கேக்குதான்றோம், கேட்கலன்றோம். கேட்டு கிடைச்சிருக்குமில்லன்றோம். கேட்டல் 2 வகை. காதால் கேட்கிறோம், வாயால் கேட்கிறோம். அதனாலதான் இஎன்டின்னு அது 3 ரிலேட்டட்னு சொல்றாங்க. நாக்கு அது பாதை வந்து இயர், நோஸ், த்ரோட் வந்து ஒரே ரூட்ல இருக்கும். ஒரே ரூட். காற்றின் மூலமாக தான் அது. ஆமா. இப்போ நிறைய பேருக்கு பேச்சு வரலன்னா காதும் கேட்கலன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து அந்த அந்த ஒலியாக மாறக்கூடிய தன்மை வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. பேச்சு குறையும் போது கேட்பும் குறையும் அப்படிம்பாங்க. இப்ப இந்த இதுக்கு என்ன காரணம்? கண்ணு இருக்கு, ஆனா கண்ணு தெரியல. அப்பனா அங்க இருந்து ஜீவகாந்த ஆற்றல் வெளியேற்றம் இல்லைன்னு அர்த்தமா? அதாவது போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்குமா? இப்ப இப்ப மூளை எடுத்துட்டீங்கன்னா செல்கள் வந்து சிந்திக்கும். இங்க ஒரு பைத்தியத்துக்கும் நார்மல் பர்சனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஒரு பொருளை வெளிக்கீழ போய் பொருள் எடுத்துட்டு வச்சுக்கலாம், அது நினைவா போய் எடுத்துட்டு அது எதுக்காக தேவையோ எடுத்துட்டு வருவோம். பைத்தியம் எடுக்க தோணும், அது நகர்ந்தோடனே வேற ஒரு எண்ணம் வரும், அதுவும் போயிடும். அப்புறம் கோஜென்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதுதான் நார்மல் பர்சனுக்கும் அப்நார்மல் பர்சனுக்கும் வித்தியாசம். என்ன சிதறல்கள் அப்படிம்பாங்க. சோ அப்ப உறுப்புகளுடைய இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு மூளையில தான் ப்ராப்ளம்ன்றீங்களா? மூளையும் ஒரு பகுதி தானே. அதுலதான் ப்ராப்ளம் இருக்கணும். ரெண்டுமே இருக்கு. இதுலயும் இருக்கலாம், அதுலயும் இருக்கலாம். இப்போ எல்லாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு காது கேட்க மாட்டேன்றது நம்ம மிஷின் வச்சுக்கிறோம் இல்லையா? கண் பார்க்க முடியல, கண்ணாடி போட்டுக்கிறோம். அப்ப மூளை கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட். அதே சமயம் அவங்களுக்கு உடல் அதிர்வுகள் மூலமாக அவர்களால உணர்ந்து கொள்ளவும் முடியுது. முடியும். இப்போ பார்வையில்லாதவங்க அதர் சென்சரி ஆர்கன்ஸ்க்கு பெர்செப்ஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க அந்த வாமன அவதாரம் சொன்னீங்க. இப்ப அதுல அந்த 3 அடிக்கு என்ன விளக்கம்யா? 3 அடிக்கு வந்து ஆணவம் முதல்ல தொலைக்கணும். அப்புறம் தன்னில் இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து எங்கும் இருக்கின்ற பரமாத்மாவை உணரணும். அத 3 அடி.
அதாவது நுணுகி நின்னது ஆத்ம தரிசனம், விருந்தி நின்னது சக்திகர தரிசனம், விஸ்வரூப தரிசனம். ஓகே அதுக்கு என்ன பண்ணும்? ஆணவத்தை அழித்தால் தான் அது முடியும். ஓகே. அதெல்லாம் இப்ப மாபலி அறிவு சக்கரவர்த்தி சார்ந்த தலையில கால் வச்சாரு, மண்ணில புதைந்தாருன்னு சொல்லி கதையில சொல்லுவாங்க. ஞானம் சார்ந்த ஒரு அவதாரமாக இருக்குல்ல அந்த வாமனம். எல்லா அவதாரமும் ஞானம் சார்ந்தா வருமா? இப்போ ராமாவதாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஆணவத்தை கொன்று ஆத்மாவை விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் தானே பட்டாபிஷேகம் வரணும்னு சொல்லியிருக்கு. ம். கிருஷ்ணாதை எடுத்தாலும் தீய எண்ணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கு இடையில போராட்டம் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்குல்ல. ஓகே. எல்லா அவதாரங்களுமே அது தன்னை அறியக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும். நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க்கை அப்படின்னா வாழ்க வளமுடன். ஐயா, இந்த பறவைகளாக வந்த அந்த வளர்ச்சி அப்படியே இடையிலே நின்று போய்விட்டதா ஐயா? எதுங்க? பறவைகள் இந்த பறவையா? ம் தேவையில்லை, 5 அடிக்கு மேல தேவையில்லை. விலங்குகளும் அதே மாதிரி தானே நின்று போச்சு இல்லையா? ஆனா விலங்குகள்ல இருந்து அடுத்த மனிதன் வந்திருக்கின்றான். ஆனா பறவைகள்ல இருந்து அங்காலை நம்மகிட்ட இருக்குல்ல, பறக்கிற வேலையும் நம்மகிட்ட இருக்குல்ல. அப்படியா? ஓகே ஐயா. அதாவது உங்களுக்கு அறிவின் தன்மை தானே தவிர ம்ஹும். பறக்கிற வசதி, நீந்திர வசதின்றெல்லாம் தனியா பிரிக்க முடியாது. புரியுது ஐயா. ம். ம்ஹும். அதுக்காகத்தான் நம்ம வந்து கப்பலையும் விமானத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள் இல்லை ஐயா. அப்ப நாங்கள் நிறைவு செய்வோம். செய்துக்கலாம் ஐயா, செய்துக்கலாம். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 91 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த இல்லை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு